Hi guys and welcome back to Simple Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் டிக்கா பிரியாணி. இது ரெண்டுத்துல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் டிக்கா இருக்குல்ல, நான் இன்ட்ரோ எடுக்கிறேன். ஆனால் சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து பார்ட் 2ல வரும். ஆனால் அதுக்கு இன்ட்ரோ இருக்காது, ஆனால் எண்டு கார்டு இருக்கும். ஆனால் இதுக்கு எண்டு கார்டு இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த டிஷ்ஷை வந்து பார்ட் 1 பார்ட் 2ல வருது. கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக ரெசிபி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்கிற டைலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோட்டலாக டிக்கா பிரியாணி ஆக்சுவலாக. இது டிக்கா மட்டும் எப்படி பண்ணுறது இந்த செப்பரேட் வீடியோவில் போடுறோம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg நாங்கள் பண்ணுறோம். கடையில் இந்த மாதிரி கபாபுக்கு வெட்டி கொடுக்கணும்னா இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க மீடியம் சைஸில். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, கெட்டியான தயிர், கப் தயிர் இது, அதனால திக்காக இருக்குது, 2 ஸ்பூன் ஓகே. அப்புறம் வந்து ஆனியன், சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் சரி 2 ஸ்பூன் அளவு குவான்டிட்டி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கீங்க. கசகசா இது வந்து ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்க, இல்லைன்னா நம்ம மேஷ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். டேபிள் சால்ட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், வறுத்த வெங்காயம் இது வந்து ஆப்ஷனல் தான். நாங்கள் ஆக்சுவலாக பிரியாணி பண்ண போகிறோன்றதுனால ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதில் இது கொஞ்சம் போட்டு மேரினேஷனில் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதனால் வறுத்த வெங்காயம் வச்சுருக்கோம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கவிச்சு வாடை வரக்கூடாதுன்றதுக்காக போன்லெஸ் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டாச்சு. அப்புறம் இந்த கசகசா பேஸ்ட்டு, அப்புறம் இந்த மசாலா வச்சுருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி இதை மேரினேட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், அடுத்தது 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் தான். இது வந்து காஷ்மீரி சில்லி, ராஜஸ்தான் சில்லி பவுடரு. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கூட ஓகே, காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் நல்லா வரும். ஸோ கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு தான். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 2 ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர். சப்போஸ் தயிர் கெட்டியாக இல்லை அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது 1/2 லெமன் கட் பண்ணி அதை அப்படியே புழிஞ்சிடலாம். இது நான் இன்க்ரீடியண்ட்டில் சொல்ல. இந்த தயிரும் இந்த லெமனும் தான் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாகும் மேரினேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் தயிரும் தயிர் இல்லை லெமன் ரெண்டுத்தில் ஏதாச்சும் கண்டிப்பாக மஸ்ட் போடணும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் half an hour மேரினேஷன் ஸ்டே பண்ண வைக்கணும். அப்படி இல்லை, நான் ஆக்சுவலாக இது வந்து மதியம் நான் இது வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் ஈவினிங் போல் நான் பண்ணேன் டிக்கா. அதாவது நைட்டுக்கு பிரியாணி சாப்பிடணுன்றதுக்காக ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நான் இது பண்ணேன். ஸோ 6 o'clock வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். கீழே ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மீட் வந்து பிரிட்டில் ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் கீழே தான் வைக்கணும். அதேமாரி மோர் தென் 1 டேக்கு மேலே ஃப்ரிட்ஜில் மேரினேஷன் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நாள் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜில் மேரினேஷன் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நான் ஆக்சுவலாக இது வந்து வெங்காயம் அப்புறம் தான் வறுத்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்த வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes இருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கடையில் இருக்கிற மாதிரி சார்கோலில் வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுற மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் கடையில் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரைங் பேன்லேயே கூட ஆயில் ஊற்றி 2 சைட்லையும் ஃப்ளிப் பண்ணி பண்ணலாம். இதான் 2 மெத்தட் சொல்கிறேன். பல்காக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொத்தமாகவே பேனில் போட்டு பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சாம்பிளுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேம்பூ ஸ்டிக் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்டிக்கில் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பேம்பூ ஸ்டிக்கை வந்து ஒரு 5 minutes தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சோக் பண்ணி வச்சா தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அதோட அதே டைமில் நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது குச்சியை திருப்பும்போது குச்சி அவ்வளோ ரொம்ப சூடாகாது. ஸோ அதுதான் சிம்பிள் டெக்னிக். 2 பக்கமும் 6 to 7 minutes ஊற வச்சுட்டு
கடைசியாக 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல். டோட்டலாக 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கருகிற மாதிரி கலர் வரும். ஏன்னா நம்ம ஆனியன் போட்டிருக்கோம், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் தான் குக் பண்ணுறோம். ஸோ தீயறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ மேக்ஸிமம் 8 மினிட்ஸ் ஒரு சைடில் குக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ பல்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ பேனில், அதே பேனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து மொத்தமாக இதில் ஒரே ஷாட்டில், சிங்கிள் ஷாட்டில் எல்லாமே வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு 2 சைடுமே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். ஏன் 10 மினிட்ஸ் குக் பண்ணுறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனில் வந்து லோடு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சிக்கன் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே, ஃப்ளேமில் எந்த மாற்றமும் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் ஒரு சைடு குக் பண்ணுறோம். ஃபஸ்ட் சைடு மட்டும். 2வது சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு சைட்லேயே ஆல்ரெடி நல்லா குக் ஆகிட்ருக்கும். ஸோ 2வது சைடில் வந்து 8 மினிட்ஸ், அதாவது 5 to 8 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஸோ இதை நல்லா ஈவனாக ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அடி பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மாவு ஏதாச்சும் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக எண்ணெயில் வந்து மூவ் ஆகாது, ஒட்டிக்கும் ஒட்டோடனே. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, மாவு சேர்த்தாலே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுருவேன். நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கடையில் பண்ணுறதோட கம்பேர் பண்ணுறத விட நம்ம ஹைஜீனிக்காக பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறது தான். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் 8 to 10 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பிரியாணி வீடியோவில் வந்து பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து இமீடியட்டாக சேம் டே ப்ரீமியர் ஆயிரும். அதில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். பண்ணுங்க.